உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க யார், என்ன பேக்ரவுண்டு, எந்த மாதிரி ஆட்கள், நமக்கு தெரியுமா, நமக்கு உறவினரா, இப்படியெல்லாம் 1000 கேள்வி கேட்டு தான் நம்ம உதவியே பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். அப்புறம் நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் கூட தன்னுடைய குலம் சார்ந்த, தன்னுடைய சாதி சார்ந்த அல்லது தன்னுடைய சமயம் சார்ந்த இந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செய்கின்ற பலவும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தாண்டி இருப்பவர்களுக்கு, தன்னுடைய இனத்தை சாராதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தானே அது தெளிவாக சொல்லுதுன்னாலும் வெளிப்படையாக சொல்லாமல் சொல்லுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது உண்மையிலேயே உதவி அல்லது உபகாரம், பேருபகாரம் அப்படிங்கிற பட்டியலில் வருமா? ஏன்னா உதவி அல்லது பேருபகாரம், உபகாரம் அப்படின்னாலே இந்த மாதிரி துன்பம் என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அப்படிங்கிற ஒற்றை பொதுநிலை நாம் உணர வேண்டும். அது இல்லாமல் இவர்கள் என்னுடைய சாதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், என்னுடைய இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், என்னுடைய சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறது உபகாரத்தில் வராது அப்படிங்கிறத புரிய வைக்கின்ற ஒரு பத்தியைத்தான் நமக்கு வள்ளல் பிரான் உபதேச குறிப்புகளில் கொடுக்குறாரு. முதல்ல வாசிச்சிடலாம், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை இன்னமும் அதிகமாக டீகோட் பண்ணலாம். சரியா? தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பவை சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். அவையாவன சாதி ஆசாரம், குல ஆசாரம் முதலிய ஆசாரங்கள். ஆதலால் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே அல்லது இல்லாவிடில் கூடாது. தெளிவா சொல்றார் பாத்தீங்களா? இதைத்தான் நம்ம முதல்ல சொன்னோம். உதவி செய்வது, உபகாரம் செய்வது, பேருபகாரம் செய்வது என்பது துன்பம் அல்லது உதவியை எதிர்நோக்குகின்ற நிலை. இந்த மாதிரி வாழ்வியல் கொண்டவர்கள் இது மட்டுமே தான் ஒரே ஒரு தகுதியாக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மற்ற பிரிவுகள் எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது உதவியாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லித்தரார் நம்முடைய வள்ளல் பிரான். நாம தாங்க மனசுக்குள்ள 1000 குறுகல் விஷயங்களை குறுக்கி கொண்டு கடுகு மாதிரி மனசை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் தான் நான் கிள்ளி கொடுப்பேன், இந்த மாதிரி இருந்தால் தான் நான் கிள்ளி கொடுப்பேன் என்பதாக நாம் கிள்ளி கொடுக்கின்ற அந்த கடுகு விஷயத்துக்கு கூட 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம், 1000 தகுதிப்பாடுகளை விதிக்கிறோம். அப்படின்னா இது தவறு என்பதை நாம் உணர வேண்டிய தருணம் இது. அப்படி உணர வைக்கின்ற ஒரு உரையாடலைத்தான், ஒரு உரைநடையைத்தான் நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இந்த உரையாடல் பார்வதிபுரத்து எளிய மக்களோடு அவர் நிகழ்த்திய அந்த உபதேச குறிப்புகளிலிருந்து வருகின்ற உரையாடல். என்னெல்லாம் பிரிவினை மனிதர்கள்ட்ட இருக்குங்கிறத தெளிவுபடுத்துறார் பாருங்க வள்ளல் பிரான். தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பவை சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். தயவை விருத்தி செய்வதற்குன்னு ஆரம்பிக்கிறார். இவர் ரொம்ப கஷ்டப்படுறார்ப்பா, நான் அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசு உருகுதில்லை, மனசு கசிந்து உருகுதில்லை, மனசு கண்ணீர் வடிக்குதில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு வேண்டாம், அவர் நம்மவங்க கிடையாது, அவர் இந்த மாதிரி இல்லை, அவர் வேற ஒரு பின்புலத்தில் உள்ளவர் அப்படின்னு நமக்கு தடை சொல்லுகின்ற, தடை செய்கின்ற காரண காரணிகள் எது என்பதை வள்ளல் பிரான் இந்த பத்தியில் துவங்குறார். ஜாதி ஆசாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜாதி ஆசாரம், சமய ஆசாரம் இரண்டும் தான் இந்த கருணையை, காருண்யத்தை தடை செய்கின்றவையாக இருக்கின்றன. உண்மையா இல்லையா? மனசில் நிச்சயமாக மனசாட்சி என்ற ஒன்று இருந்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமாம், நான் இப்படித்தான் உதவி செய்கிறேன், அவர்கள் நம்முடைய ஜாதியா, நம்முடைய சமயமா, நம்முடைய மதமா, நம்முடைய இனமா என்பதையெல்லாம் பார்த்து தான் நான் உதவி செய்கிறேன் என்றால் உலகளாவிய அளவில் உதவி செய்கின்ற பல இயக்கங்கள், பல அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. யாருக்கு உதவி தேவையோ, உதவி செய்யுங்கள் என்று எந்த கரம் நீளுகிறதோ அந்த கரத்துக்கு உதவி செய்வது தான் அவர்களுடைய ஒற்றை இலக்கு.
அப்படியான ஒரு இலக்கை நாம் அத்தனை பேரும் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு இதில் சொல்கிறார். அப்படியான அந்த ஜாதி ஆசாரம் சமய ஆசாரம் இரண்டையும் விட்டு ஒழிக்க வேண்டும், விட்டு விலக வேண்டும் என்பது வள்ளல் பிரான் சொல்லுகின்ற ஜீவகாருண்யத்தின் முதல் படி. அதை எப்படி விரிவா சொல்றாருங்கிறத பாருங்க. தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பவை சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். அவையாவன ஜாதி ஆசாரம், குல ஆசாரம் முதலிய ஆசாரங்கள். இந்த சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு, இதை தவிர சாதி ஆசாரம், குல ஆசாரம்னு இப்படி நாம மனசை குறுக வைப்பதற்கு, இன்னமும் 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 கடுகு போல் சிரித்து போவதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதித்து கொள்கிறோங்கிறது உண்மை. அதைத்தான் விரிவா சொல்றார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி அழைத்துட்டு போறாருங்கிறத பாருங்க. மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் 3 விஷயம் இதுல வருது. மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்போ ஜாதி ஏற்பாடு, சமய ஏற்பாடு, மத ஏற்பாடுகள் ஒழிதல் வேண்டும்ங்கிறது வள்ளல் பிரான் சொல்லுகின்ற பொது உலகம், பொது உடைமை தத்துவத்தை உருவாக்குகின்ற காரணி. அப்போ மேற்படி ஆசாரங்கள் ஒழிந்து, அது முதல் குவாலிஃபிகேஷன். மனிதர்களாக நாம் இருப்பதற்கான குவாலிஃபிகேஷன் 3. அதில் ஒன்று மேற்படி ஆசாரங்களை நம்முடைய மனசில் இருந்து ஒழிப்பது. சரி, 2வது என்னங்கிறத பாருங்க. மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி, இவ்வளோ நீளமான ஒரு வார்த்தையை சொல்ல, சுத்த சிவ சன்மார்க்க ஞான ஆசாரத்தை வழங்கி. சுத்த சிவ சன்மார்க்க ஞான ஆசாரம்னு 5 வார்த்தை. இது 5ஐயும் பற்றி 5 மணி நேரம் நாம் விரிவாக பேசலாம். சுத்த அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வருது? மனிதர்களாக இருப்பது ஒன்று மட்டும்தான் தகுதி என்கின்றதைத்தான் சுத்த என்கின்ற அந்த வார்த்தை நமக்கு புலப்படுத்துகிறது. விலங்குகளுக்கு கல்வி கற்க வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு அவசியம் கிடையாது. பறவைகளுக்கும் நான் இந்த ஸ்கூலில் போய் +2 படிக்க போகிறேன், இந்த காலேஜில் போய் ஆர்ட்ஸ் படிக்க போகிறேன், இந்த காலேஜில் போய் என்ஜினியரிங் படிக்க போகிறேன், இந்த காலேஜில் போய் மெடிக்கல் படிக்க போகிறேன், இந்த மாதிரியான தேவைகள் கிடையாது. அப்போது மனிதர்களாக இருப்பது மட்டும்தான் சுத்த. சிவ என்கின்ற போது அன்பை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். அப்போது தேவை என்று இருப்பவர்களுக்கு அவர்கள் மீது நம்முடைய மனதில் பெருகுகின்ற அந்த பேரன்பு சுத்த சிவ. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரம். சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரம். சன்மார்க்கம் என்னும்போது அதில் பிரிவினைகள் கிடையாது. சத்தியம் என்னும்போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. சமரசம் மட்டும்தான் உண்டு, சமத்துவம் மட்டும்தான் உண்டு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த வேறுபாடுகள் கிடையாது. ஞான ஆசாரம் என்றால் கல்வி அறிவை பெற வேண்டும், தெளிவை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை தேவை, ஒற்றை தேடுதல், ஒற்றை தேடல் யாருக்கு இருக்கிறதோ, ஒற்றை விளைவு யாருக்கு இருக்கிறதோ, ஒற்றை ஆசை யாருக்கு இருக்கிறதோ, அது ஒன்று மட்டும்தான் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சத்திய சுத்த சத்திய சன்மார்க்க ஞான ஆசாரம் என்று வார்த்தைகளில் அடுக்குகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போறார் பாருங்க. சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுளருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே அல்லது இல்லாவிடில் கூடாது. பொது நோக்கம் வந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். பொது நோக்கம் என்பது பிறப்பினால் நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பின்பற்றக்கூடிய மதத்தினால் நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன சாதியில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் உனக்கான சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரம் மட்டும்தான் நான் தேடுகின்ற ஒற்றை தேவை. அது இருக்கிறது உனக்கு, வா நான் உனக்கு உதவி செய்கிறேன். இப்படி செய்தால் கடவுள் அருளை பெற முடியும், இல்லாவிடில் முடியாது என்று தெள்ளத் தெளிவாக ஆணித்தரமாக நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். என்றால் இதற்கு மேலும் நாம் இந்த மாதிரி தேவையற்ற ஆசாரங்களை தேடி பிடித்து நம்முடைய மனசுக்குள் 1000 கட்டுப்பாடுகளை விதித்து கொள்வதை தவிர அதை விடுத்து சத்திய சுத்த சிவ சன்மார்க்க ஞான ஆசாரத்தை மட்டுமே பிடித்து ஒழுகுவோம். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கான, நம்முடைய மனசின் உயர்வுக்கான ஒற்றை காரணி.
அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.